பாவம் பெருகி போகும். பிரைஸ் தி லார்ட். நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் பொழுதும் இருக்கும் என்று மத்தேயு எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம் 37வது வசனத்தில் இயேசு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன? அவர்கள் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. லூக்கா 17:27. மேலும் மனிதர்கள் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். தொடக்க நூல் 6:5. அதனால் மனம் வருந்தி நோவாவின் குடும்பத்தினரை தவிர அனைத்து மக்களையும் வெள்ளப்பெருக்கினால் அழித்தார் என்று தொடக்க நூல் 7:21 வாசிக்கின்றோம். இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன என அறிந்து கொள். தன்னலம் நாடுவோர், பண ஆசையுடையோர், வீம்புடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர் என இன்னும் ஒரு பெரிய பாவ பட்டியலை புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகம் 3வது அதிகாரத்தில் 1-5 வரைக்கும் சொல்வதை பார்க்கின்றோம். மேலும் இதே அதிகாரத்தில் மக்கள் கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தையே அதிகம் விரும்புவர். இறைப்பற்று உள்ளவர்கள் போல் நடித்து கொண்டு பெண்களை வசப்படுத்தும் மனிதர்கள் அநேகர் தோன்றுவர் எனவும் சொல்லியிருக்கின்றார். சமூக வலைத்தளங்களுக்கும் வாலிபர்களின் செயல்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என ஒரு அமெரிக்க ஆராய்ச்சி கட்டுரை தெரிவிக்கின்றது. மேலும் அது சராசரியாக 18 வயது நிரம்புவதற்குள் அமெரிக்காவில் ஒரு சிறுவன் 2 லட்சம் வன்முறை செயல்களை தொலைக்காட்சியில் பார்ப்பதாகவும் இணையதளமும் வீடியோ விளையாட்டுகளும் மனிதனை தன் தேவனிடமிருந்தும் அவர் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற உறவுகளிடமிருந்தும் பிரிக்கின்றனவும் எனவும் கூறுகின்றது. இது அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகின் அனைத்து பகுதிகளிலும் இந்தியாவிலும் தலைவிரித்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அன்பானவர்களே, எவ்வளவுதான் பாவம் பெருகினாலும் அதே நேரத்தில் கிருபையும் பெருகும் என நாம் அறிவோம். புனித பேதுருவும் தேவன் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை ஆக்கினைக்குள்ளாகவும் அறிந்திருக்கிறார். 2 பேதுரு 2:5-9 வரை என கூறுவதிலிருந்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றோம் என்றால் இந்த தண்டனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என தெரிகிறது. பின் ஏன் கடவுள் நோவாவின் காலத்தில் உலகை அழித்தது போல இப்பொழுது உலகை அழிக்கவில்லை என அநேகர் கேட்கலாம். காரணம், ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், மிகவும் நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் நன்மை செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். விடுதலை பயணம் 34:6-7 வரை. தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, அத்தீயோர் தம் வழிகளின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். எசேக்கியேல் 33:11. அவர் யார் மேலும் இரக்கம் காட்ட விரும்புகின்றாரோ அவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ரோமையர் 9:15 எனவும் அறிகின்றோம். புனித பவுல் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி வழிதப்பி சென்றாலும் எதுவரைக்கும் அவர் பொறுமையாய் இருப்பார் என்பதை தீர்மானிப்பது தேவன்தாம் எனவும், நோவாவின் காலத்து எச்சரிக்கையை எடுத்துக்கொள்ளாத மனிதர்கள் போல் கடைசி கால எச்சரிக்கை கேட்டு தற்பொழுதும் மக்கள் கேலி செய்வார்கள் என புனித பேதுருவும் கூறுவதை நாம் 2 பேதுரு 3 மற்றும் 4 வாசிக்கின்றோம். மற்றவர்களைப் போல நாம் ஆண்டவரை வேதனைக்குட்படுத்தாதபடிக்கு மனம் திருந்தி அவரையே அண்டிக் கொண்டோம் என்றால் தேவனுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மையே நோக்கி கொண்டிருக்கக்கூடிய கண்களை உடையவர்களாய் பாவத்தை வெறுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவுமாறு உம்மை வேண்டுகிறோம். ஆமேன்.